வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எடுத்தவர்கள் வாசிங்க. அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27வது அதிகாரம், the book of Isaiah 27, 6வது வசனத்தை வாசி. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். பாருங்க, இந்த வேதம் சொல்லுகிறது, இந்த வரும் என்ற பதம் எதிர்காலமா, இறந்த காலமா, வருங்காலமா? என்னவா? வருங்காலம். அப்படின்னா என்ன போகுது? வரும், வரப்போகிறது. ஆனா ஆண்டவராகிய தேவன் இன்று சொல்லுகிறார், வரும் என்ற நாள் இன்று வந்துவிட்டது. கரங்களை நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை 3 பிரிவாக நாம் பிரித்துக் கொள்ள போகிறோம். நம்பர் 1 என்ன? யாக்கோபு வேர் பற்றி. பாருங்க, அழகா சொல்லிருக்கு. யாக்கோபு வேர் பற்றி. அதுல பக்கத்துல புல் ஸ்டாப் போட்டிருக்க, கமா போட்டிருக்க. கமா போட்டா என்ன அர்த்தம்? அடுத்த வாக்கியத்திற்கும் இந்த வாக்கியத்திற்கு என்ன இருக்கு? தொடர்பு இருக்கு. புல் ஸ்டாப் போட்டா அடுத்த வாக்கியத்துக்கு இந்த வாக்கியத்துக்கு என்ன இல்ல? தொடர்பு இல்ல. இப்ப இங்க புல் ஸ்டாப் போடல, என்ன போட்டிருக்கு? கமா. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வேத வசனத்தை வாசிக்கும் போது எல்லாம் கட கட கடன் வாசிக்கும். வேதத்தை வாசிக்கும் போது புல் ஸ்டாப் போட்டா டிஃபரண்ட், கமா போட்டா டிஃபரண்ட். அதுக்கு வேதத்துல பல அர்த்தங்கள், மீனிங் இருக்கு. இதை நீங்க யாரு சொல்றாரு? யாக்கோபு வேர் பற்றி கமா. அப்படி வாசிங்க. யாக்கோபு, சத்தமா வாசிங்க. யாக்கோபு வேர் பற்றி கமா இஸ்ரவேல் பூ பூத்து, கமா இல்ல சொல்லுங்க, அதோட சேர்ந்து உலகத்தை பலனால் நிரப்புகிற நாட்கள் வந்துடுச்சு. பாருங்க, கமா இருக்கா இல்லையா? கமாக்கு ஒரு அர்த்தம் இருக்கா இல்லையா? அப்படியே நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குது இல்ல. எங்கடா நமக்கு பைபிளை திறந்து ஆண்டவரே அப்படின்ட்டு கையை அப்படி வச்சு இப்படியே தடவி டக்குன்னு வச்சுட்டு எண்ணத்தினால் ஆகிய ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அப்படின்னு சந்தோஷமா பார்த்தோம். அது சரியில்லைன்னு வச்சுங்களா, திரும்பி கையை வச்சு இப்படியே தேடி ஒரு இப்படியே வச்ச உடனே எடுத்து துன்மார்க்கிற, ஐயோ இது சரியில்லை. அடுத்தது 3வது தடவை, ஏசப்பா நல்ல வசனம், பாவியே மரணத்துக்கு பாத்திரமான, இனிமே இது வேண்டவே வேண்டாம். அப்படி இல்ல, அழகா சொல்லுது. யாக்கோபு வேர் பற்றி. நம்பர் 1 இன்னைக்கு நான் முதல்ல உங்களுக்கு சொல்ல போறேன், யாக்கோபு வேர் பற்றுகிறான். அல்லேலூயா. இந்த யாக்கோபு என்பவன் யார்? வேதம் அழகாக சொல்லுது, those who come shall not அப்படின்னு வேதத்தில் அழகா போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் அழகா சொல்லிருக்கு, those who come see he shall cause to take என்னவா? root. ரூட் என்ன அர்த்தம்? ROOT, அதுவும் ரூட் தான். ROUTE, அதுவும் ரூட். நல்லா கவனிங்க. ROOT ரூட், ROUTE ரூட். இந்த ரூட் வேற, அந்த ரூட் வேற. அந்த ரூட், இந்த ரூட் பஸ் எங்க போகும்? நாகர்கோவில் போகுமா? எங்க ரூட்டுக்கு பஸ் வருமா? அந்த ரூட் என்ன? வழி. ஹல்லேலூயா. இந்த ரூட் வேர். நான் சொல்லுவேன், இது வேதத்துல இல்ல, என்னுடைய பழமொழி, உங்க ரூட் சரியா இருந்தா உங்க ரூட்டும் சரியா இருக்கும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்க ரூட் சரியா இருந்தா எங்க ரூட்டும் சரியா இருக்கும். உங்க வேர் சரியா இருந்தா நம்முடைய வாழ்க்கையும் சரியா இருக்கும். ஹல்லேலூயா. 2 ரூட். முதல்ல இருக்க இந்த ரூட்டை பார்க்க போறோம். வேத அழகா சொல்லுது, யாக்கோபு வேர் பற்றி. ஹல்லேலூயா.
யாக்கோபுடைய ரூட்டை பத்தி பேச போறோம். the root of Jacob. யாக்கோபு எப்படி வேர்பற்றுகிறான்? வேதம் சொல்லுது, அழகா சொல்லிருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லிருக்கு, in days to come Jacob will take root அப்படி என்று போட்டிருக்கு. அந்த என்ன சொல்லிருக்கு? அடுத்தது ரூட் பற்றுனாதான் அது என்ன செய்யுமா? பூத்து காய்க்கும். நல்ல கவனி. ஒரு அவரை விதை நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாரும் படிச்சிருப்போம். அவரை விதை தெரியாதவன் இருக்கவே முடியாது. எலிமெண்டரி ஸ்கூல்ல நமக்கு சொல்லி கொடுக்கிறது என்னதான்? அவரை விதை தான். படமும் நமக்கு போட்டு காப்பாங்க. அவரை விதைய போட்டா அது வெடிச்சு உள்ள இருந்து முளை கிளம்பி 2 இலை இப்படி நீட்டிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைங்க பரவர சொல்லுவாங்க, ரெட்டை இலைய போட்டு மேல ஒரு சின்ன இலைய வச்சிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா விதைய எங்க போடணும்? பூமிக்கு அடியில போடணும். ஆனா முளைச்சி அது எங்க வரும்? பூமிக்கு மேல வரும். விதை கீழே இருக்கு, துளிர் மேலே வருது. யாக்கோபு வேர் கீழே பட்டுகிறான், இஸ்ரவேலோ மேலே பூத்து காய்க்கிறான். நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்கி இருக்கு? நீங்க கொஞ்சம் என்ன கவனமா கவனிச்சாதான் இந்த காரியத்தை உங்களுக்கு நான் விளக்கி சொல்ல முடியும். யாக்கோபு வேர்பற்றான். எந்த வேராச்சும் நீங்க பார்க்க முடியுமா கண்ணால? அதை தோண்டுனாதான் பார்க்க முடியும். தோண்டி எடுத்தா அந்த வேர் என்ன செய்யும்? செத்து பாருங்க. அழகா வேதம் சொல்லுது, யாக்கோபுடைய வேர் பூமியில பற்ற வேண்டும் என்று. கர்த்தருடைய ஜெப பிள்ளை யார் இந்த யாக்கோபு? அது முக்கியமா நம்ம சொல்லணும். யாக்கோபு யார்? ஆபிரகாமினுடைய மகனாகிய ஈசாக், ஈசாக்கினுடைய மகனாகிய யாக்கோபு, 2வது குமாரன். இந்த யாக்கோபு அவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க, ஆதியாகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசி. வேதம் சொல்லுகிறது, இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது, நல்ல கவனிங்க, பிள்ளைகள் சின்னவர்களான போது அல்ல என்று வேதத்தில் எழுதல். That became big. அவங்க பெரியவர்களான போது ஏசா யாக்கோபு என்று 2 பிள்ளைகள். 2 பேரை பத்தி சொல்லிருக்கு. ஒருவன் வேட்டையிலும் வல்லவனும் வன சஞ்சாரியுமாயிருந்தான். 2வது யாக்கோபு யாரு? குணசாலியும் கூடாரவாசியுமாய். நல்ல கவனி. இந்த யாக்கோபுடைய கேரக்டர் என்ன? குணசாலி, கூடாரவாசி. சரி, இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு. வாசிங்க, இதே ஆதியாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசி. அதற்கு அவன், சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டானே என்றான். அடுத்த வசனம். அப்ப இங்கே யார் சொல்லுகிறது? முந்தின வசனம் வாசிங்க, முந்தின வசனத்தை போடுங்க. அவன், அதற்கு அவன் யார் சொல்றது? இது ஈசாக்கு சொந்த தகப்பன் அவனுடைய மூத்த சகோதரன் சொல்றான், உன்னுடைய சகோதரன் எப்படி வந்தானா? தந்திரமாய் வந்தான். நல்ல கவனிங்க, வேதம் அழகா சொல்லுது, திருடர் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றான். இந்த யாக்கோபு வந்து குணசாலியும் கூடாரவாசியும் அவன் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு கேரக்டர் இருந்துச்சு. என்ன கேரக்டர்? தந்திரமான கேரக்டர். அல்லேலூயா. நல்ல தந்திரமா. அவங்க அம்மா இதுக்கு சப்போர்ட். சில பேர் வீட்டுல அப்படிதான், புள்ள செய்யற தப்போட்ட அப்பாட்ட சொல்றது கிடையாது. அப்பா ஓடுறா, வீட்டை விட்டு போடா, வெளியே போ, ஒழுங்கா படிக்கலைன்னா சோறு கிடையாது. அம்மா பின்பக்கமா கூப்பிட்டு வச்சு சோத்த போட்டு அவன் முன்னாடி வந்து சாப்பிடாத மாதிரி அப்பா முன்னாடி நடிப்பான். எத்தனை பேரை நான் பார்த்திருக்கேன். அல்லேலூயா. இங்க என்ன சொன்னான்? இவன் அவனோட வித்தியாசமான ஆளு, அவன் ஒரு தந்திரமான ஆளு. தன் அப்பா
போய் ஏமாத்தி சொந்த தகப்பனையே ஏமாற்றி சொந்த தகப்பனதே ஆசீர்வாதத்தை அவன் திருடி கொண்டான். அப்படிதான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவனுக்கு என்ன பேரு? தந்திரசாலி. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்றது யாக்கோபு அவன் யார் என்றால் ஏமாற்றுக்காரன். அல்லேலூயா. தமிழ்ல எத்தன். அல்லேலூயா. ஒரு பக்கம் இவனுக்கு குணசாலியும் கூடாரவாசியும் பேர், அடுத்த பக்கம் இவனுக்கு ஏமாற்றுக்காரன் தந்திரக்காரன் எச்சன் என்று பேர். ரெண்டு கேரக்டர். நல்லா கவனிங்க. ரெண்டு கேரக்டர் இருந்தாலே டேஞ்சர். ஹலோ, தமிழ்ல சொல்லுவாங்க வீட்டுல எலி வெளிய. பாத்தீங்களா எத்தனை பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? வீட்டுல எலி, சில பேர் வெளிய புலி, சில பேர் வீட்டுல மட்டும்தான் புலி, வெளிய போனா எலி. கர்த்தருடைய பிள்ளைகளே, டபுள் கேரக்டர், the dual personality is very very dangerous in the Christian life. நல்ல கவனிங்க. ரெண்டு பர்சனாலிட்டி என்றது ஒரு பயங்கரமான அழிவுக்கு கிறிஸ்தவர்களை கொண்டு சென்றுவிடும். நான் உங்களுக்கு இன்னைக்கு வித்தியாசமாக ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கேன். நீங்க என்ன நல்லா கவனிச்சீங்கன்னா இதை புரிந்து கொள்வீர்கள். The dual personality is very much dangerous. பயங்கரமான ஒரு காரியம். உள்ள ஒரு கேரக்டர், வெளியே ஒரு கேரக்டர். வராம்பார் பாஸ்ட், சீக்கிரமா வந்துட்டா கதவு மூடு. ஐயோ அப்பா, அவர் கதவு மூடுறதுக்குள்ள உள்ள வந்துட்டாரு அப்படின்னு. சரி வர வெளியிட நான் பாத்துக்கிறேன். வாங்க பாஸ்டர், பிரைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? முன்னாடி வரதுக்கு முன்னாடி கேட்ட மூடுன்னா அந்த ஆளு எப்படியோ அந்த ஆளு உள்ள வந்துட்டான். உள்ள வந்த வேற வழி இல்ல. ஒண்ணு டபுள் கேரக்டர். பிரிசிலாட் மாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? வாங்க மாஸ்டர், உட்காருங்க சாப்பிட்டார் அப்படின்னு பண்ணுவான். மனசுக்குள்ள எந்த ஆளு எப்படா போவான். இங்க உள்ள பார்த்தா அவங்க அம்மா முறைப்பாங்க. இங்க நீல உள்ள சித்தி சீரியல் ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பார்த்து இந்த ஆளு வந்துட்டானே, எங்க நம்மளை பத்தி தெரிஞ்சு சபையில போட்டு கொடுத்துருவானோ. டபுள் கேரக்டர். வீட்டுல ஒரு வாழ்க்கை, சபையில ஒரு வாழ்க்கை. வீட்டுல ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை. வேலை ஸ்தலத்துல ஒரு கேரக்டர், வீட்டுல ஒரு கேரக்டர். இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஒன்னு அனலா இருக்கணும், இல்லைன்னா குளிரா இருக்கணும். ரெண்டு இருந்தா யார் வாந்தி பண்ணி போடுவா? தேவன் வாந்தி. நல்ல யோசிச்சு பாரு. ஆண்டவராகிய தேவன் சொல்ல இவனுக்கு அப்படிதான் டபுள் கேரக்டர். யாக்கோபு குணசாலியா இருக்கிறான், கூடாரவாசியா இருக்கிறான், அதே சமயத்துல ஏமாற்றுக்காரனா இருக்கிறான், எத்தனாவ இருக்கிறான், தந்திரக்காரனாவ இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த மனுஷனை ஆண்டவர் வேறுபற்றும்படியா. It's a good news. It's a great news. நல்ல செய்தி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, அப்படி யாக்கோபை போல நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் இந்த நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை வேறுபற்ற செய்வேன். அல்லேலூயா. ஆனா யாக்கோபு செஞ்ச காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த யாக்கோபு என்ன சொன்னா வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசி. ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் போதும். இங்க பாருங்க, முதலாவது ஒரு காரியம். இங்க ஒரு காரியம் சொல்லிருக்கு. சில பேரு தனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பான், ஆனா அவன் வேறு இல்லாதவனாய் காணப்படுவான். கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். பாருங்க, ஒரு செடி வச்சிட்டீங்க, திடீர்னு அந்த செடி கருகி போச்சுன்னா என்ன அர்த்தம்? அத வேர் என்னாச்சு? செத்துடுச்சு. வேறு செத்தா அதனுடைய அந்த பலன், அதனுடைய சுய ரூபம் மேல தெரிஞ்சிருக்கு. ஒரு செடியில கீழே போய் வேற கட் பண்ணா 3 நாளைக்குள்ள மேல என்ன செஞ்சிடும்? செடி வாடி.
வேற கீழே வேறு பற்றிருந்தா வேற நல்லா அது கனி கொடுக்கும். கீழே வேறு செத்து போச்சுன்னா மேல அது என்ன செய்யாது, கனி கொடுக்கும். இங்க யாக்கோபு சொல்றான் கீழே நல்லா வேறுபட்டு இருக்கிறாங்க. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசி. கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். நல்லா கவனிங்க. சில பேருக்கு லைஃப்ல வேறே இல்ல, அது வேற விஷயம். சில பேருக்கு லைஃப்ல என்ன இல்ல, வேறே இல்ல, அது விஷயம். ஆனா பார்ப்பதற்கு பசுமையா இருக்கு. நான் ஜெர்மனியில ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். போன உடனே அந்த வீட்டுல தான் பக்கத்துல எனக்கு ஒரு ரூம் பெரிய நல்ல வசதியை அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ப்ளீஸ் இது இஸ் அவர் ஹவுஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த வீட்டுல போய் உட்கார வச்சாங்க. உட்கார்ந்த உடனே பாஸ்டர் என்ன நீங்க சாப்பிடுறீங்கன்னா, ஓகே எனிதிங் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் காஃபி கொடுத்தாங்க. நான் குடிச்சிட்டு அங்க பார்த்தா ஜன்னலுக்கு கீழே, அந்த ஜன்னலுக்கு கீழே ஒரு திண்டு மாதிரி வச்சிருக்க மாதிரி அது அழகா 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 செடிங்க, பியூட்டிஃபுல் செடி, அழகு சின்ன சின்ன பூத்து அப்படியே அழகா இருக்கு. எனக்கு என்ன அழகா இருக்கு அந்த பூச்சி, இண்டோர் பிளான்ட் என்ன அழகா வச்சிருக்காங்க அப்படின்னு கிட்ட போய் பார்த்தேன். அந்த செடியில எதுல நட்டிருக்காங்கன்னு பார்த்து தொட்டா அது அந்த மண் இல்ல, என்னமோ குருணம் மாதிரி இருக்கு. இல்ல மண் இல்லையே, வெறும் கல்லு மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதை தொட்டா பிளாஸ்டிக். தொட்டா பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. சின்ன சின்ன சிவப்பு செர்ரி பழம் மாதிரி அப்படியே பூத்து இருந்துச்சு, பழுத்து இருந்துச்சு. அவ்வளவு பிளாஸ்டிக். இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கை பிளாஸ்டிக்கா தான் இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் பிளாஸ்டிக் தான், பாக்குறதுக்கு அழகா இருக்கு, ஆனா தொட்டு புடிங்கி சாப்பிட முடியாது. ஹல்லேலூயா. சில பேர் பிளாஸ்டிக்கை வச்சு ஆண்டவரையே ஏமாத்துறாங்க, அது வேற பிரச்சனை. அடுத்த வருஷம் சில வீட்டுல போத்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் இப்ப சமீபத்துல. அந்த வீட்டுல டேபிள்ல நான் போன உட்கார்ந்து, வாங்க பாஸ்டர் உட்காருங்க அப்படின்னாங்க. தமிழ் குடும்பம், ஸ்ரீலங்கால இருந்து செட்டில் இருக்காங்க. அவங்க உட்கார வச்சு உட்காருங்க. அந்த டேபிள் முன்னாடி ஒரு பெரிய அப்படியே ஓவல் ஷேப்ல ஒரு பிளேட் ஃபுல்லா அப்படியே ஃப்ரூட், ஆரஞ்சு, ஆப்பிள், கிரேப்ஸ், 2-3 கலர்ல கிரேப்ஸ் எல்லாம் வச்சிருந்துச்சு. நான் நினைச்சேன் இன்னைக்கு நமக்கு வேட்டு தான், அட்டி வெளுத்துடலான்னு கை வச்சா அவ்வளவு பிளாஸ்டிக். எடுத்து பார்த்தா கொய்யா பழம் அப்படியே தத்ரூபமா இருக்கு, வெள்ளக்கார மாதிரி நம்ம ஆளுங்க செஞ்சிருக்காங்க. ஆனா சாப்பிட முடியாது. பாஸ்டரே ஏமாத்துறான், பரலோகத்திற்கு தேவனையும் ஏமாத்துறான். நம்முடைய வாழ்க்கை எல்லாம் கனி கொடுன பிளாஸ்டிக் கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கு நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. பிளாஸ்டிக் கனி நம்ம கொடுக்க கூடாதுங்க. தேவன் நினைத்தபடி உண்மையான கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. இங்க என்ன செய்யறோம், வேறு அங்க பற்று வேறு பாக்குறோம். தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் வேறு அழகா சொல்லுது, நீங்க உங்களுக்குள்ளே வேர் விட்டு இருந்தாதான் வெளியே கனி கொடுக்க முடியும். உள்ளே வேர் இல்லைன்னா வெளியே கனி கொடுக்க முடியாது. தமிழ்ல அழகா சொல்லுவான், சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும், சட்டியிலேயே இல்லைன்னா அகப்பையில வெளியே வர. பாருங்க, ஒரு சட்டியில வந்து பாஸ்டர் உங்ககிட்ட நான் சாப்பிட வந்திருக்கேன், கொஞ்சம் ரைஸ் போட்டு கொஞ்சம் குழம்பு ஊத்திட்டீங்க. நான் சொல்றேன், சிஸ்டர் மீன் குழம்பு நல்லா இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன்னா என்ன அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் சோறு. அல்லேலூயா. கொழுக்கட்டை நல்லா இருக்குன்னா என்ன, 4 கொழுக்கட்டை எனக்கு என்ன செய்யுங்க கொடுங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப இவன் போய் கொடுக்க, நீங்க சொல்றீங்க உள்ள ஒரு பெரிய சட்டியை கொண்டு வந்து உள்ள கரண்டியை விட்டு சாப்பிடுங்க பாஸ்டர், உள்ள எடுக்கிறீங்க. வெளியே எடுத்த நானும் வெயிட் பண்றேன், உள்ள இருந்து ஒண்ணுமே வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள என்ன இல்ல, வெளியே வரல. அதே மாதிரிதான் வேறு இல்லாத பட்சத்துல கனி கொடுக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நான் யாரா இருந்தாலும், நம்முடைய கேரக்டர் எப்படியா இருந்தாலும், இன்னைக்கு நாம் கர்த்தருக்குள்ளாக மனம் திரும்பி வேர் ஊன்ற பழகி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை அது பிரகாசமான வாழ்க்கையாய் கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் இருக்கும். கரங்களுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. இன்னொரு சொல்லுது, அழகான வசனத்தை வாசிங்க. அந்த வசனத்தை வாசிங்களேன்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. வேத அழகா சொல்லுது, நல்ல ஒருவன் பாருங்க வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. 23ஆம் வசனம் போடுங்க. 23 இங்க ஒரு வசனம், நல்ல நிலம். என்ன நிலம்? நல்ல நிலத்துக்கு எதிர்ப்பதை என்ன? சத்தமா சொல்லுங்க. கெட்ட நிலம். அப்ப நல்ல நிலம் ஒண்ணு இருந்தா கெட்ட நிலம் ஒண்ணு என்ன செய்யுமா? நல்ல நிலத்துல வேர் விடும் போது நல்ல பயிரை கொடுக்கிறது. கெட்ட நிலத்துல வேர் விடும் போது கெட்ட பயிரை அது கொடுக்கிறது. வேர் விடுறது முக்கியம், ஆனா எங்க வேர் விடுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, பாவிகள் வழியில் நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். இந்த பாவிகளும் பரியாசக்காரரும் இருக்கிற இடத்துல நாமும் இருந்து வேர் விட்டா அந்த நிலத்துக்கு என்ன பேர்? நல்ல நிலமா கெட்ட? நீதிமான்கள் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் கேட்கிறார். நீதிமானை ஆண்டவர் பனையை போல செழிக்க வைக்கிறார். பரிசுத்தவான்கள் கூடுகை மிக அருமையானது. அந்த இடத்துல ஒருவன் விதைக்கும் போது அவனுடைய வேர் எப்படி இருக்கும்? எந்த நிலத்தில் விதைக்கப்பட்டதாய்? நல்ல நிலத்தில். நல்ல கவனம். எந்த இடத்துல நாம் வேர் விடுகிறோம் என்பது ஒரு இம்பார்ட்டன்டான காரணம். அப்பதான் நாம் நிலத்திற்கு, ஏன்னா மண் எப்படியோ அதன் பயிருடைய கனியும் அப்படி இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, நஞ்சை நிலம் புன்சை நிலம் 2 வித நிலை இருக்கு. நெல்லை எந்த நிலையில போடுவாங்க? உளுந்த எங்க போடுவாங்க? பாத்தீங்களா? நான் விவசாயி இல்ல, ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. நன்சை நிலத்துல புன்சை பயிரை போட மாட்டாங்க, புன்சை பயிரை நன்சை நிலத்துல போட மாட்டாங்க. அப்ப வேதம் சொல்லுகிறது, நாம் நல்ல நிலத்திலே வேர் விடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி என்றால் நாம் எங்கே வேர் வேண்டும்? பாவிகள் வழியில் இல்ல, பரியாசக்காரர்கள் இடத்தில் இல்ல, கர்த்தருடைய பாதத்துல வேர் விடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கரங்கள் தட்டி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை பாருங்க, யோபு அழகா எழுதுறார் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நிர்மூடன் ஒருவன் வேர் ஊண்டுகிறதை நான் கண்டு உடனே அவன் வாசஸ்தலத்தை சபித்தான். யோசிச்சு பாருங்க இந்த வசனத்தை. நிர்மூடனும் என்ன செய்யறானா? வேர் ஊண்டுகிறான். இன்னைக்கு பல பேர் சொல்றோம், ஆண்ட் பாஸ்டர் நீங்க சொல்றது நல்லா இருக்கு, ஆனா எங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறதில்ல, உலகத்தோட காரன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, ஆனா அவன் ஒவ்வொரு நாளும் நல்லா வளர்ந்து சந்தோஷமா இருந்து பணக்காரனா இருந்து ஜகதோதியா வாழ்றான். பாஸ்டர், நான் இயேசுவை ரட்சகரை ஏற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம்? இன்னும் என் வாழ்க்கையில கஷ்டம்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், ஆமா அது உண்மைதான். அல்லேலூயா. ஏன்னா வேறு நிர்மூடனும் வேற என்ன செய்வான்? ஆனால் முடிவு அவருடைய வாசஸ்தலம் என்னப்படும்? சபிக்கும். நல்லா கவனி, அதன் வாசஸ்தலம் சபிக்கப்படும். ஆகையினால இந்த உலகத்துக்காரனை பற்றி நீங்க கவலைப்படாத போது, நீங்கள் நாம் வேர் ஊன்றதை நிச்சயமாக நினைத்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேர் ஊன்றுகிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. நல்ல நிலத்தில வேர் ஊன்ற வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் சொல்ல போறோம். ஒரு வசனம் சொல்லுது, 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மத்தேயுல வாசிங்க. அது இப்பொழுது கோடாரியானது, நல்லா கவனிங்க, கோடாரியானது மரங்களின் அடிமரத்துல வைக்கப்பட்டிருக்கா? எங்க வெட்டி இருக்கு? வேற வெட்டினா மரம் என்ன செய்யும்? செத்து. மரத்தை வெட்டினா மரம் மறுபடியும் என்ன செய்யுமா? பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க,
ஆகையால் எத்தனை கனி? நல்ல சொல்லுங்க, எத்தனை கனி? என்ன கனி? நல்ல கனி. கனின்னு சொல்லல, என்ன கனி? நல்ல கனி. குட் ஃப்ரூட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃப்ரூட் இம்பார்ட்டன்ட் இல்ல, நல்ல கனி. ஹல்லேலூயா. நான் உளுந்தூர்பேட்டையில ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கும் போது உளுந்தூர்பேட்டையில நின்னுச்சுக்கா ஸ்லோ பண்ண. அப்ப தம்பி இங்க உட்கார்ந்துருக்கா ரவி, நாங்க 2 பேரும் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு விழுந்தூர்பேட்டையில பலாச்சோள ஒரு கவர்ல 5 செலவு போட்டு 20 ரூபான்னு ரோட்ல பசங்க ஓடி ஓடி வந்து வைப்பாங்க. விழுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல போறவங்களுக்கு தெரியும். நாங்களும் சரி, எனக்கு திடீர்னு பலாச்சோள சாப்பிடணும் ஆசை வந்துருச்சு. சுகருக்கு சாப்பிடக்கூடாதா, இருந்தாலும் வேற வழி இல்ல, யாரும் இல்ல. அடுத்த 2 பாக்கெட் 40 ரூபா கொடுத்து வாங்கணும். ஓடி வந்து கொடுத்தா நாங்களும் வண்டி போற பிள்ளை வாங்கிட்டோம். கொஞ்சம் தூரம் தெரிஞ்சு பலாப்பழத்தை எடுத்து வாயில வச்சா அதுக்கு ரோட்ல இருக்கிற மண்ணை அள்ளி தின்றலாம். அதுவே கொஞ்சம் டேஸ்ட் ஆயிடும். ஒண்ணு இல்ல, மண்ணு. இது நல்ல பழமா? உடனே அது அப்படியே எடுத்து கச்சரால தூக்கி வெளியே விட்டு சாப்பிடல. நல்ல கனி கொடுக்க வேண்டும். பலாப்பழம் கொடுக்கிறது முக்கியம் கிடையாது, நல்ல பலாப்பழம் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் ஜனங்கள் அதை ருசிப்பார்கள், அப்பதான் ஜனங்கள் அதை புசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் நம்மை கனி கொடுக்க விரும்புகிறார், அதிலும் நல்ல கனி கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் நல்ல கனி கொடுக்க வேண்டுமானால் நல்ல நிலத்திலே வேர் விட்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேறு விடுறது முக்கியம் கிடையாது. துன்மார்க்கன் வேறு விடுகிறான், கெட்டவன் வேறு விடுகிறான், உலகத்துக்காரன் வேறு விடுகிறான், நிர்மூடன் வேறு விடுகிறான். ஆனால் அவன் விடுகிற வேரெல்லாம் கெட்ட நிலத்திலே தேவனுடைய பிள்ளையாகிய யாக்கோபே நீங்களும் நாங்களும் வேறு விட வேண்டிய இடம் நல்ல நிலம். நல்ல நிலத்திலே வேறு விடும் போது நல்ல கனிகளை கொடுக்கிறோம். நல்ல கனிகளை கொடுக்கும் போது உங்கள் தகப்பனாகிய தேவன் வந்து பார்க்கிறார். உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், உன்னை நான் அநேகத்தில் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நல்ல கனி கொடுக்க வேண்டுமானால் நல்ல நிலத்தில் நீங்க விதைக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் அழைத்திருக்கிற சபையிலே நீர் வேர் விடு. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியத்திலே நீர் வேர் விடு. பரிசுத்த கூடுகையிலே நீர் வேர் விடு. நீதிமானுடைய உறவுலே நீர் வேர் விடு. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே நீர் வேர் விடு. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களுடன் தொடர்பு வைப்பதிலே நீர் வேர் விடு. அப்பொழுது உன்னுடைய மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். அல்லேலூயா. ஒருத்தர் நல்ல பையன், எனக்கு தெரிஞ்ச பையன், கொஞ்ச நாளா நல்லா இருந்தான். திடீர்னு ஒரு நாள் தண்ணியை போட்டுட்டு வந்துட்டான். என்னடா ஏன்டா அப்படி கெட்டு போனான்னா, அவனை கூட இருந்த ஃப்ரெண்ட் எல்லாம் என்னவா தண்ணி போடு. கொஞ்ச நாளா இவனையும் மாத்திட்டாங்க. அதே மாதிரிதான் நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? தேவனை சார்ந்தவர்களோடு நம்முடைய உறவு இருக்குமானால், நம்முடைய குடும்பம் இருக்குமானால், நாம் நல்ல கனிகளை கொடுக்கிறவள மாற்றப்படுவோம். அல்லேலூயா. ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு டவுட் பாஸ்டர், சாமந்த வீட்டுக்கு போய், சாமந்த வீடு தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு தெரியும் சாமந்த வீடுன்னா? ஸ்ரீலங்காக்காரங்களுக்கு மட்டும் தெரியும் சாமந்த வீடுன்னா. ஸ்ரீலங்கால ரொம்ப ஃபேமஸ் இந்த பேரு. வயசுக்கு வந்த பிறகு நம்ம ஊர்ல மெட்ராஸ் நல்ல மஞ்சா தண்ணின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் பிள்ளைங்களுக்கு தண்ணி ஊத்துவாங்க, அதுக்கு பேர் தான் சாமந்த வீடு. சாமந்த வீட்டுக்கு நாங்க போய் அந்த பிள்ளைகளுக்கு சந்தனம் பூசுறது நல்லதா பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீ சந்தனத்தை பூசுவியோ எதை பூசுவியோ, ஆனா நல்ல கனி கொடுக்கணும். அல்லேலூயா. அவங்க சைவக்காரங்க பாஸ்டர், நாங்க வேதக்காரங்க. தெரியுமா உங்களுக்கு சைவம் வேதம்னா? சைவம்னா யாரு? வேதம்னா யாரு? பைபிளை வச்சுக்கிறவன்லாம் வேதக்கார, பைபிள் இல்லாதவன்லாம் சைவக்காரன். அல்லேலூயா. அவன் சொல்றான், சைவத்துல போய் நாங்க வேதத்துக்கார போய் நின்னா என்ன சைவம் நல்ல நிலமா அப்படின்னு இல்ல. அங்க போய் நீ வேறு விட்டீங்கன்னா உன் ஃப்ரூட் எப்படிதான் இருக்கும்?
சைவமா தான் இருக்கும். வேதத்துல வேறு விட்டினா உங்களுடைய ஃப்ரூட்டும் வேதமா இருக்கு. கரங்களுக்கு நன்றி செலுத்தும். நம்ம அம்மாமாரு அடுத்த வீட்டு பிள்ளை வந்து தீபாவளிக்கு போய் அடுத்த வீட்டுல போய் பலகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு தீபாவளிக்கு இவங்களும் என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? பலகாரம் செய்வாங்க. அவங்க வீட்லயும் தீபாவளிக்கு பலகாரம் சாப்பிடுவான், இவங்க வீட்லயும் தீபாவளிக்கு. இவன் கிறிஸ்தவன் தீபாவளி கொண்டாடுவான், அவனும் இந்த உலகத்துக்காரன் தீபாவளி கொண்டாடுவான். என்ன வித்தியாசம் கேட்ட? என் பிள்ளைக்கு பாஸ்டர், ஏன் நேத்து பிள்ளைக்கு சுட்டு கொடுக்க கூடாதா? ஏன் இன்னைக்கு சுட்டு கொடுக்குற? அவன் பொங்கல் கொண்டானா இவனும் பொங்கல் கொண்டான். ஏன்னா என் பிள்ளை அடுத்த வீட்டுல போய் பொங்கல் சாப்பிடக்கூடாது. ஏன் நாளைக்கு பொங்கல் பண்ணி கொடு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எந்த நிலத்துல நம்ம விதைக்கிறோம், கிறிஸ்தவன் எந்த இடத்துல வேர் விடுறான், சபையை விட்டுட்டு தேவனை ஆராதிக்கிற விட்டுட்டு எந்த இடத்துல போய் நாம வேர் விட்டு கொண்டு இருக்கிறோம், யாரை மகிமைப்படுத்துகிறோம், யாரை கனப்படுத்துகிறோம், உன்னை உருவாக்கின தேவனை விட்டுட்டு எந்த இடத்துல நாம் நிற்கிறோம், வேர் விடுகிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு சிந்திக்க கொடுக்காரு. நாம் சரியான இடத்துல வேர் விட்டிருந்தா கர்த்தருடைய வருகையில நாம் நல்ல கனி கொடுக்கிறவர்களாக காணப்படுவோம். தேவனுடைய பிள்ளைய இந்த குடும்ப முகாமில் வருகிறதுனால நான் உங்கள் குடும்பத்தின் காரியத்தை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு மனுஷனை போய் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நீங்க அவனுக்கு கை கொடுத்தா என்ன அர்த்தம்? சந்திரமோகன் நீங்க வாங்கல. இப்ப சந்திரமோகன் இருக்கார், இன்னைக்கு இவருக்கு பிறந்த நாள். இன்னைக்கு இல்ல, இவர் பிறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு எனக்கே தெரியாது. இப்ப இருக்காச்சு, இப்ப நான் வர்றாரு. இவர் வந்த உடனே இவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நான் சொன்னேன் ஹாப்பி பர்த்டே சந்திரமோகன், காட் பிளஸ் யூ அப்படின்னு என்ன அர்த்தம்? போங்க, தேங்க்யூ. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க. அவரை நீங்கள் வாழ்த்துகிறீர்கள், அவரை நீங்கள் வாழ்த்துதல் சொல்லி கனப்படுத்துறீர்கள். நல்ல கவனி. இன்னும் ஒரு பண்டிகைகளை போய் நீங்கள் அவனுக்கு பண்டிகை பெயர் சொல்லி வாழ்த்தும் போது என்ன செய்றீங்க? You are honoring their God. You are respecting their God. புரியுதா சொல்றது? புரியுதா சொல்றது? அப்ப கிறிஸ்தவன் உடைய வாழ்க்கை நல்ல நிலத்துல வேர் பற்றி இருக்கும் போது அது நல்ல கனியை கொடுக்கும். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், என்னுடைய மகிமையை நான் இன்னொருவனுக்கு கொடு. You have to honor me only அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னுடைய மகிமையை I don't want to share. என்னுடைய மகிமை நான் ஒருவனோடு பங்கிட்டுக் கொள்வதற்கு நான் ரெடி இல்லை என்றார். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எங்கே வேர் விட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. பெரிய பிரச்சனை இந்த நாட்கள். நல்ல கிறிஸ்தவனா இருப்பான், பிள்ளைக்கு கல்யாண வயசு வந்த உடனே எல்லாம் மாறி போயிடும். நல்ல கிறிஸ்தவனா இருப்பான், விசுவாச கிறிஸ்தவனா இருப்பான், பிள்ளை படிச்சுட்டு வேலைக்கு போகிற நேரம் வந்து வாழ்க்கை மாறிடும். நல்ல கிறிஸ்தவனா விசுவாசியா இருப்பான், அவனுக்கு சீட்டு கிடைக்கணும்னு உடனே இல்லாத காரியம்லாம் வாழ்க்கையில செஞ்சு வாழ்க்கையை மாற்றிடும். வேறு எங்கே விடுகிறோம் என்பது முக்கியமாக இருக்கட்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வேத அழகா சொல்லுது, வாசிங்க. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு
விலகி அநேக வேதனையினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார். ஹலோ, இது நானா சொன்னேன்? யார் சொன்னார்? பைபிள் says the money இல்ல, பண ஆசை, lust of money, பண ஆசை. பணம் என்றால் டேஷ் வாயை திறக்கும். வேதத்தின் அடிப்படையில் பண ஆசை உள்ளவங்க எல்லாம் எதுக்கு சமானம் சொல்லுங்க? நான் சொல்ல மாட்டேன், என் வாயை திற, நீங்களே சொல்லி. எதுக்கு? நல்லதுதான், பணம் நமக்கு வேணும். ஆனா பணம் நமக்கு எஜமானாய் மாறிடக்கூடாது. நமக்கு பணம் வேணும், நமக்கு ஆஸ்தி வேணும், நமக்கு அந்தஸ்து வேணும், நமக்கு ஐஸ்வர்யம் வேணும், எல்லாம் விருத்தி ஆகணும். ஆனா அது நமக்கு எஜமானாய், அது நமக்கு கடவுளாய் மாறிடக்கூடாது. பணம் நமக்கு தேவை, ஆனா பணத்திலேயே உயிர் வாழ்ந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆனா இங்க வேதம் அழகா சொல்லுது, பண ஆசை உள்ள குடும்பம் எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அல்லேலூயா. சிலர் அதை விட்டு இஷ்டித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனையினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பணம். முதல்ல நான் சொன்னேன், நாம் வேர் விட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு யாக்கோபு தேவனை இறுக கட்டிக்கொண்டு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை போக விடாய் என்று சொன்னது போல ஆண்டவர் சொன்னாரு, ஏ யாக்கோபு, இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு எனப்படாமல் எப்படி எனப்படும்? இஸ்ரவேல் எனப்படும். யாக்கோபு எத்தனா இருந்த போது நல்ல நிலத்திலே வேர்பட்டினபடினாலே தேவன் அவனுடைய பெயரை யாக்கோபு என்று இஸ்ரவேல் மாற்றினார். கரங்களுக்கு நன்றி செலுத்துவோம். இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவ பிரபு. வாசிங்க ஒரு வசனத்தை, அது ஆதியாகம புஸ்தகம் 32:27 வாசி வேகம். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்ப நான் என் பிள்ளை கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்ட என் பிள்ளை என்ன செய்யும்? என் மகன் இருக்கா ரீமா, நான் அவள்கிட்ட போயிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா என்ன செய்வா? மேல இருந்து கீழே பார்க்க மாட்டான். பிறந்து 20 வருஷம் ஆச்சு, என் பேர் உங்களுக்கு தெரியாத? பேர் வச்சது யாரு? வேதம் சொல்லுது, உன் தாயின் கர்ப்பத்திலே நான் உன்னை என்ன செய்ய பெயர் சொல்லி அழைக்கிறேன். அப்ப ஆண்டவருக்கு தெரியாதா? ஆனா கேட்கிறார், உன் பெயரு என்ன? உடனே இவன் கேக்குறான் பாருங்க, இவனும் யாக்கோபு என்றான். அல்லேலூயா. அவர் இனிமேல் அப்பொழுது அவர் இனி உன் பேர் என்ன இல்ல? யாக்கோபு இல்ல. நான் ரகசியம் சொல்லி கொடுக்கிறேன். யாக்கோபு பூமிக்கடியிலே வேர்பட்டினபடினாலே தேவன் அவனை ஆசீர்வதித்து இனி நீ யாக்கோபு அல்ல, பூமியை விட்டு வெளியே வா, இப்பொழுது நீ இஸ்ரவேல். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பூமிக்கு அடியில மறைஞ்சிருந்தது போதும், பூமிக்கு அடியில ஒளிஞ்சிருந்தது போதும், நீ மறைமுகமா ஊழியம் செஞ்சது போதும், நீ அநேகருக்கு பின்னால மறைஞ்சிருந்த ஊழியம் செய்து போதும். இந்த நாள் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், கம் அவுட், வெளியே வா, நான் உன்னை இஸ்ரவேலாக மாற்ற விரும்புகிறேன். பிரைஸ் காட். கம் அவுட், பூமியை விட்டு வெளியே வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு. உடனே வேதம் சொல்லுது, அவன் என்ன சொல்றான்? நீ என்னோடு போராடி மேற்கொண்டாய். இந்த அனுபவம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, இனி உன் பெயர் என்ன பெயர்? இஸ்ரவேல் என. இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க பாருங்க. தேவ பிரபு. முன்னாடி இவனுக்கு என்ன பேரு? யாக்கோபா இருக்கும் போது எத்தன், தந்திரக்காரன், ஏமாற்றன். இன்னைக்கு எனக்கு என்ன பேரு? அவனுக்கு
தேவ பெறம். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலாய் இருந்த நாம் நம்மை ஒப்பு கொடுத்து இயேசுவின் இடத்திலே வேறுபற்றும் போது ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இஸ்ரவேல் என்று ஆண்டவர் பேர் மாற்றி கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் உங்களுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிறார். கரங்களுக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. வேதம் அழகா சொல்லுது. தேவன் அவனை பார்த்து, நோவாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். வாசிங்க ஆதியாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரை ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி எதை நிரப்பணுமா? பூமியை நிரப்புங்கள். அல்லேலூயா. பழுகி பெருகி என்றால் ஆத்தும அறுவடை செய்து தேவனுடைய ராஜ்யத்தை நிரப்புங்க. அல்லேலூயா. நம்ம அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உலகத்திற்கு சுவிசேஷம் அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை நிரப்புகிறவர்களாக நான் காணப்பட வேண்டும். நீங்க இந்த நாள்ல சுவிசேஷம் செய்யணும்னா ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், கனி கொடுக்கணும். அழகான ஒரு வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. நான் சொல்லுங்க. வேறானது பரிசுத்தமாயிருந்தா கிளைகள் பரிசுத்தமாயிருக்கும். கிளைகள் பரிசுத்தமாயிருந்தா இலைகளும் பரிசுத்தமாயிருக்கும். இலைகள் பரிசுத்தமாயிருந்தா பூக்களும் பரிசுத்தமாயிருக்கும். பூக்கள் பரிசுத்தமாயிருந்தா கனிகளும் பரிசுத்தம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அடிப்படையில வேர் பரிசுத்தம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 29வது வசனத்தின் வாசி. பாம்பின் வேரிலிருந்து என்ன தோன்றுமா? சத்தமா சொல்லுங்க. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும். அதின் கனி. இது ஒரு வேறு. இது ஒரு புது டைப்பான வேறு வேதத்துல இருக்கு. என்ன வேறா? பாம்பின் வேரில் இருந்து என்ன தோன்றுமா? சத்தமா சொல்லுங்க. கட்டுவிரியன் தோன்றுமா? கட்டுவிரியன்ல இருந்து அதன் கனி என்னவா? பறக்கிற கொள்ளுவாய் சர்ப்பம். சில பேர் வாயை திறந்தா என்னதான் வரும்? வாயிலிருந்து மனுஷனை உடைக்கிற வார்த்தைகள் வரும். நல்ல கொள்ளிவாய் சர்ப்பத்தின் வார்த்தை. அதுல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம், இந்த அம்மா யாரு கட்டுவரிய, இந்த அப்பா யாரு கட்டுவரிய, இந்த உங்க வேர் என்ன? பாம்பின் வேர். ஹல்லேலூயா. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணனா எனக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆனாலும் நான் உங்களுக்கு நான் போடுறேன். நீங்க வீட்டுல இந்த வசனத்தை பல தடவை படிச்சு பாருங்க. ஆவியானவர் உங்களுக்கு இதுல இருந்து ஒரு பெரிய ரெவலேஷனை கொடுப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, பாம்பின் வேர் கொடிய விஷம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி. கோணலான கடிதும் பெரிதும் பட்டயத்தால் தண்டிப்பார், அது வலு சர்ப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது வலு சர்ப்பம். இன்னொரு வசனம் சொல்லுது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய சர்ப்பமாகிய பாம்பாகிய வலு சர்ப்பம். இன்னொருத்தன் வேர் விடுறான். அந்த வேருக்கு பேர் என்ன? வேறு பாம்பின் வேர். அல்லேலூயா. பாம்பின் வேருக்கு என்ன சொல்லுது? அதனுடைய கிளை, அதுக்கு என்ன பேரு? கட்டு விரியன். அதனுடைய கனிக்கு பேர் என்ன? கொள்ளிவாய் சர்ப்பம். பாருங்க, நான் சொல்லல, சொந்தமா இட்டு கட்டி சொல்லல, வேதம் சொல்லுது. பாம்பிற்கு ஒருத்தன் வேறா இருந்தா, பாம்பாகிய பிசாசுக்கு ஒருத்தன் வேறா இருந்தா, அவனுடைய கிளை என்னவா? கட்டு விரியன். அவனுடைய கனி கொள்ளிவாய் சர்ப்பம். கர்த்தருடைய பிள்ளைகளை கவனமாய் இருக்க வேண்டும். நாம் எங்கே வேர் விடுகிறோம் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில இன்னும் எதே சொல்லலாம், அநேக காரியங்கள் சொல்லலாம். ஒரு வசனத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். வாசிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 31 வாசி. மதுபானம் ரத்த வர்ணமாய் பிளட் இருக்கிறது. மதுபானம் பாத்திரத்தில் எப்படிங்க தோன்றும்?
சத்தமா சொல்ல எப்படி தோன்றும்? பளபளப்பாய் தோன்றும். பாம்பு எப்படிதான் இருக்கும்? பளபளப்பாய் இருக்கும். பாக்குறதுக்கு என்னதான் இருக்கும்? அழகாதான் இருக்கும். கைய வச்சா ஒரே போடு. இங்க மதுவும் மதுபானம் கப்பலை வச்சா அப்படிதான் இருக்கும். நான் சொல்ல, வேதம் சொல்லுது. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. வேதம் சொல்லுது பளபளப்பா இருக்குமா. நான் வேதம் சொல்றதுதான் நம்பணும். அல்லேலூயா. அது எப்படிமா பளபளப்பா இருக்குமா? அதை என்ன செய்யக்கூடாது? நீ பளபளப்பா இருக்கிறத நீங்களும் நானும் பார்த்தா அது என்னவா? அது மெதுவா இறங்குமா. பளபளப்ப கண்டு ஏமாந்து போனோம். அது என்ன? மெதுவாய் நமக்குள்ள இறங்கும். அடுத்த வசனம் சொல்லு பாருங்க. முடிவிலே கத்தாவே, எந்த கத்தாவே எப்படி பாம்பை போல கடிக்கும். சொன்னல முதல்ல அந்த வசனம் இந்த வசனத்தை கம்பேர் பண்ணி பாருங்க. கட்டுவிரியனை போல் அது என்னமா தீண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க இந்த காரியங்களில் கவனமா இருங்க. இந்த வசனத்தெல்லாம் படிச்சான்னா ஒருத்தன் ஒரு நாளும் பாட்டில தொடவே மாட்டான், தண்ணி பாட்டில தவிர. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத அழகா சொல்லு, நம்முடைய வேர் நல்ல நிலத்துல இருக்க வேண்டும். நல்ல நிலத்தில் இருக்கும்போது நாம் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நாம் வேத சொல்லுகிறபடி நாம் இஸ்ரவேல் ஆக தேவன் நம்மை மாற்றி நல்ல கனி கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைய இந்த நாளில் நாம் வேர்பற்ற போகிறோம். எந்த இடத்துல வேர்பற்ற போகிறோம்? நல்ல நிலமாகிய கிறிஸ்துவின் இடத்திலே வேர் ஊன்ற போகிறோம். அல்லேலூயா. நீர் காய்ச்சலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசேப்பு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எதை கண்டு ஓடினான்? பாவத்தை கண்டு ஓடினா. ஆனால் தேவன் அவன் மேல் பிரியமாயிருந்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கண்டு அவனை குறித்து இவனை போல ஒரு தேவ ஆவியை பெற்ற மனுஷன் நான் கண்டதில்லை என்று பார்வோன் அவனை குறித்து சாட்சி சொல்லி அவன் அந்த ராஜாக்களுக்கு மேலாக தன்னுடைய ராஜ்யத்திலே அவனை உயர்த்தினான். காரணம் என்ன? எங்க வேறுபட்டிருந்தான்? நல்ல நிலத்துல. தானியேல் நல்ல நிலத்துல வேறுபட்டிருந்தாலே நேபுகாத் நேச்சார் அவனை சகல தீர்க்கதரிசிகளுக்கு மேலாக உயர்த்தி அவனுக்கு கனத்தை கொடுத்தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நல்ல நிலத்துல வேறுபட்டிருந்ததுனாலே தேவன் அவர்களோடு அக்கினி சுவாலையிலே அவர்களோடு உலாவி அவர்களை தேவன் தப்புவிக்க வல்லவராயிருந்தார். என் தேவன் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் போகட்டும், ஆனாலும் அவர் தப்புவிக்காமல் போனாலும் நான் உம்மை விட்டு உம்மை வணங்குவதில்லை என்று சொல்லி தன்னுடைய தேவன் பேரிலே அவர்கள் வேர் விட்டிருந்தபடினாலே தேவன் அவர்களை காத்துக்கொண்டார். அல்லேலூயா. வேதத்துல எத்தனையோ காரியத்தை நான் சொல்ல முடியும். தேவனுடைய ஜனம், தேவனுடைய மனுஷர்கள் எல்லாருமே நல்ல நிலத்துல அவர்கள் வேறுபட்டு இருந்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் குடும்பமாக நல்ல நிலமாகிய கிறிஸ்துவிலே நாம் வேறுபட்டு இருப்போமானால் நிச்சயமாகவே தேவன் நம்மை இஸ்ரவேல் என்று மாற்றி நல்ல கனிகளை கொடுக்கிற மரமாக தேவன் மாற்றுவார். நல்ல கனிகள் கொடுக்கும் போது நமது கீழே வேறு கடியிலே என்ன இருக்காது? என்ன இருக்காது? கோடாரி இருக்காதுங்க. இட்ஸ் குட் நியூஸ். குட் நியூஸா நல்ல நியூஸா? நல்ல நியூஸ். நம்முடைய வேர்க்கையில் என்ன இருக்காது? கோடாரி இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அஷூரன்ஸ், கேரண்டி, வாரண்டி. நீங்க பரலோகத்துக்கு போவீங்க. கரங்களுக்கு நன்றி செலுத்துவோம்.
100% கேரண்டி நீங்க பரலோகத்துக்கு போவீங்க. ஏன்னா என்ன இல்ல கீழே கோடாலி. என்னைக்கு கோடாலி உங்க கீழே இல்லையோ நீங்க நல்ல கனி கொடுக்கறீங்கன்னு அர்த்தம். நல்ல கனி கொடுக்கறதுனால உங்க பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு அர்த்தம். பரலோக பேர் எழுதப்பட்டிருக்கிறதுனால நீங்க இன்னைக்கு மரித்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஜனம் என்னிலே வேர்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். என்னுடைய ஜனம் என்னிலே வேர்கொண்டு நல்ல கனி கொடுக்க வேண்டும். அவருடைய வேரிலே நான் கோடாலி வைப்பதில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த குட் நியூஸ் சொல்லதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் நடுவில் அழைத்து வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இன்டர்நேஷனலுடைய குடும்ப முகாமுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் கொடுக்கிற ஒரு அசூரன்ஸ், ஒரு காரியம் என்னன்னா, உங்க வேர்ல உங்க மரத்தின் கீழே வேரிலே கோடாலி வைக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்க இந்த நாளில யாக்கோபா இருந்தால் இன்னைக்கு இயேசுவிலே வேர் கொள்ளுங்க. தேவன் உங்களை இஸ்ரவேலாய் மாற்றி நல்ல கனி கொடுக்க செய்வார். கோடாலி உங்க வேரிலிருந்து எடுக்கப்படும். பரலோகத்துக்குரியவர்களாய் தேவன் உங்களை மாற்றுவார். ஹல்லேலூயா.